கண்டச்சனி என்பது நேரடியா 7ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பார். ஆரோக்கியம் என்பது 4ஆம் இடமாகும். அது சுகம். அதனால நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு அவங்களுடைய ஜனனகால ஜாதகம் சரியாக விஷயம் கடன் தான். இந்த கடனுக்கும் நோய்க்கும் பயப்படாத மனிதனே உலகத்தில் இருக்கும். 10th பள்ளி கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள், உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் நலமுடன் வாழ அன்னை பராசக்தியிடம் வேண்டிக் கொள்கின்றேன். உலக மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சனி பகவான் பெயர்ச்சி வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறார். மேஷம், ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம் இதுவரை பேசியாகிவிட்டது. இன்று கன்னிராசினியர்களுக்கு சனி பெயர்ச்சி எவ்வாறு அமையப் போகிறது, சனி பகவான் எவ்வாறு நன்மை தீமைகளை வாரி வழங்க இருக்கிறார் என்பதை பற்றி உங்களோடு உரையாட இருக்கின்றேன். சனி பகவான் பயிற்சியாகின்ற இடம் கன்னிராசி நேயர்களுக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது கண்டச்சனி என்று ஒரு பெயரிட்டிருக்கிறார்கள் சான்றோர்கள். கண்டச்சனி என்றவுடன் கண்டம் என்ற சொல்லுக்கு பயம் என்று பொருள் இல்லை, கவனமாக இருத்தல் என்று பொருள். அவ்வளவுதான். கண்டச்சனி பயப்படணுங்கிறது அவசியம் இல்லை. கண்டச்சனியாக இருப்பவர்கள் உடல் நலத்தில் சற்று அக்கறை செலுத்திக் கொள்ள வேண்டும். 7ஆம் இடம் என்பது கலத்தர ஸ்தானமாகும். 7ஆம் இடம் என்பது நண்பர்கள் ஸ்தானமாகும். 7ஆம் இடம் என்பது வெளியூர் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. மனைவி, வெளியூர் பயணம், நண்பர்களை குறிக்கக்கூடியதாகும். அப்ப திருமணம் ஆகி இருக்கிறவர்களுக்கு மனைவியின் உடல்நலத்தில் சற்று அக்கறை செலுத்திக் கொள்ள வேண்டும். நண்பர்களிடம் பழக்க வழக்கங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் அதிகமாக ஏற்படும், அதில் சற்று கவனம் செலுத்திக் கொண்டா போதும். ஆகவே கண்டச்சனி என்றவுடன் பயம் அப்படிங்கிற விஷயம் தேவையில்லாத விஷயம். கண்டச்சனி என்பது நேரடியாக 7ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பார். 3வது பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அது தாய் தந்தையருடைய இடம். தந்தையருடைய இடம் தான், தாயின் இடம் இல்லை, தந்தையினுடைய இடம். சில பேருடைய தந்தையருக்கு உடல்நிலை சற்று பாதிக்கும். அதே சமயத்துல அவங்களுடைய ஜனனகால ஜாதகம் சரியாக இருந்தால் நிச்சயமாக பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் நேரடியா ஜென்மம் அப்படின்னா, ஜென்மம்னா ராசின்னு அர்த்தம், ராசியை பார்ப்பார். ராசி என்பது நம்மளுடைய உடலாகும். அதனால தேக ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்தில் இருந்து நேரடியா ராசியை பார்ப்பதனால், ராசி என்பது நமக்கு உடலாகும். அந்த உடலை பார்ப்பதனால தன்னுடைய உடல்நலத்தில் அதிகமாக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் கன்னிராசி நேயர்கள். அடுத்ததாக 10வது பார்வை என்று ஒன்று சனி பகவானுக்கு உண்டு. அந்த சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, 4ஆம் இடத்தை பார்வை செய்வார். 4ஆம் இடம் என்பது தாய்ஸ்தானம், அதே மாதிரி நம்மளுடைய சுகஸ்தானம். நம்முடைய சரீரம் என்பது ராசி ஆகும். ஆரோக்கியம் என்பது 4ஆம் இடமாகும், அது சுகம். அதனால நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு அவங்களுடைய ஜனனகால ஜாதகம் சரியாக இல்லை என்றால் தேக ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. மேலும் தாய் ஸ்தானம் என்ற காரணத்தினாலும் கன்னிராசியில் பிறந்த அவருடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக உடல்நலத்தில் அக்கறை செலுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக நம்ம சுகம் பற்றியே பேசுறதுனாலதான் அதுக்கு ஒருவேளை சான்றோர்கள் கண்டச்சனி என்று பெயர் வைத்திருப்பார்களோ என்னமோ. சுகம் தானே முக்கியம். எத்தனை 1000 கோடி ரூபாய் இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், கடற்கோடியில் இருந்தாலும், சராசரி வாழ்க்கை வாழ்ந்தாலும் சுகம் என்பது எல்லோருக்கும் ஒரு பொதுவான பயமான விஷயமாவே இருக்கிறது. சுகம், ஆரோக்கியம் என்ற விஷயம் இன்னைக்கு அளவுக்கு அதிகமா பாதிக்கப்படுறாங்க. 2வது விஷயம் கடன் தான். இந்த கடனுக்கும் நோய்க்கும் பயப்படாத மனிதனே உலகத்தில் இருக்க முடியாது. அதனாலதானே என்னமோ அவங்க கண்டச்சனி என்று பெயரிட்டு 7ஆம் இடம் என்பது மனைவியின் தேக ஆரோக்கியம், நண்பர்கள், வெளியூர் பயணங்களில் கவனம் செலுத்த வேண்டும், நண்பர்கள் மத்தியில் கவனமாக இருக்க வேண்டும். 9ஆம் இடம் என்பது தந்தையின் ஸ்தானம், தந்தை தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ராசியை பார்ப்பதனால் தன்னுடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். 4ஆம் இடம் என்பது சுகமாக இருப்பதனால் அதுவும் தன்னுடைய தேக ஆரோக்கியத்தை குறிக்கும், தாயின் உடல்நலம். மேலும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், +2, 10th பள்ளி கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகவும் கவனமாக படிக்க வேண்டும். 4ஆம் இடம் என்பது கல்வி ஸ்தானம் என்று ஒரு பொருள் உண்டு. அதனால் மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் கண்டச்சனியாக வரும் காலத்தில் 2.5 ஆண்டுகள் அங்கே இருப்பார். கல்வி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகவும் கவனமாகவும் மிகவும் ஆழ்ந்த அக்கறையுடனும் இருந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக 4ஆம் இடம் என்பது வாகன போக்குவரத்து. போக்குவரத்துகளிலும் கன்னிராசினர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும்.
நடந்து செல்லும்போது கூட கீழே விழுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆகவே 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சனி பகவான் கன்னிராசினியர்களுக்கு 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி நான் கூறிய இந்த மாதிரி ஒரு தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வைப்பார். பெரிய பயம் அப்படிங்கிறது நிச்சயமா இல்லை என்பதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. மேலும் உங்களுடைய பிறந்த ஜாதகம் தசாபுத்தி மிகவும் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் தந்தையை பற்றி கவலையும் வேண்டாம், தன்னை பற்றி கவலை வேண்டாம், மனைவியை பற்றியும் கவலை வேண்டாம், கல்வியை பற்றியும் கவலை வேண்டாம், தாயை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆகவே ஜனனகால ஜாதகம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கை முதற்கொண்டு ஆயுள் காலம் வரை இயக்கக்கூடிய தசாபுத்தி தான். அவை சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எந்த குறைபாடும் இல்லாமல் நோய் இல்லாமல் வாழலாம் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. மேலும் முக்கியமான பதிவு, என்னுடைய அர்த்தமுள்ள ஜோதிடம் என்ற நிகழ்ச்சியை துவங்கி உங்களோடு உங்கள் நன்மைக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய நன்மைக்கான செய்திகளைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பயனடையும் விதமாகத்தான் எல்லாமே இருக்குமே தவிர அதில் ஒரு ஆபத்தோ ஒரு அபாயகரமோ நிச்சயமா இருக்காது. இந்த சூழ்நிலையில் 25 ஆண்டுகால அனுபவத்தோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த யூடியூப் சேனல்ல பார்க்குற பலன்கள் பொதுவானதான் அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா எடுத்துங்க. பொதுவான கருத்து தான். இதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழு பலனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய ஆவலாக இருக்கும். திருமணம் இன்றைக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த திருமணம் எப்பொழுது நடக்கும் என்பதை நான் எழுதி தருகிறேன். திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இன்றைக்கு ஒரு கனவு உலகமாக இருக்கிறது. இருவருடைய ஜாதகத்தை, அதாவது கணவன் மனைவி 2 ஜாதகத்தை என்னுடன் கொண்டு வாங்க. உங்களுக்கு குழந்தை எப்போது இருக்கும்னு நான் தேதி எழுதி தரேன். அந்த தேதியில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இருக்கும். படித்து முடித்தவர்கள் பணி என்ற தேடலில் இருக்கிறார்கள். என்ன வேலை அவங்களுக்கு அமையும், எப்போது அமையும், அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சூட்சுமமான இந்த 4 காரியங்கள் தன்னை பற்றி வாழ்க்கையில் தெரிந்து கொள்வதற்கான பொதுவான பலன். திருமணம் தடை, திருமணத்திற்கு பிறகு குழந்தை, பணி, அதாவது வேலை. இந்த 4ம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த 4க்கும் என்னால் தேதி எழுதி கொடுக்க முடியும், விடை சொல்ல முடியும், பரிகாரம் இல்லாமல். ஆகவே இதை பார்க்கின்ற எனது அன்பு சகோதர சகோதரிகள் கேட்டு பயன்பெறுவதோடு முடிந்த அளவு இந்த கேள்விகள் உங்களுக்குள் இருந்தால் என்னை நேரடியாக சந்திக்கவும். அர்த்தமுள்ள ஜோதிடம் என்ற தலைப்பில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எந்த ஊரில் இருந்தாலும் என்னை நேரடியாக பாருங்க. வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலம் ஜாதகத்தை அனுப்பிச்சுட்டு ஃபோன்லேயே நேரடியாக பேசிக்கலாம். கூடுமானவரை நேரடியாக சந்திப்பது நலம். முடியாத பட்சத்தில் வாட்ஸ்அப் மூலமாக நாம் இப்போ பேசிட்டு இருக்கோம். அதன் மூலமாக உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியும். நீங்கள் கேட்குற பலன்களை கேட்டு எழுதி வைத்துக் கொள்ளவும். நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே வேண்டாம். 25 ஆண்டுகளாக உங்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நான் சொல்லிய வாக்கு பலித்ததாகவும் நடந்ததாகவும் தான் இன்று வரை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலும் அந்த நம்பிக்கையில் தான் உங்களோடு இதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். Yeah.